ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் திருமலாவில் போய் அங்க பிரதட்சணம் பண்ண அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நீண்ட நாள் என்னுடைய வேண்டுதல், நான் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணணும் திருமலாவில் அப்படின்றது. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது அந்த டிக்கெட்டு. பட் இது ரொம்ப ரேர். ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் அதை ரிலீஸ் பண்ணும்போது டிக்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அது வந்து அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே இது முடிஞ்சிடும். நம்மளால் புக் பண்ணவே முடியாது. ஒரு செகண்டில் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அந்த டிக்கெட் கிடைக்காது. ஸோ நாங்கள் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்கும் சேர்ந்து ஏதாவது டிக்கெட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம். பட் எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து வச்சு புக் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த தடவை எனக்கு தனித்தனியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ இந்த தடவை என் பேரில் போட்டு பார்த்தேன் ஜஸ்ட்டு. பட் கிடச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கிடச்சிச்சு அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்டும் என் கூட தான் வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் வந்து மண்டே ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து அந்த அங்கே பிரதட்சணம் புக் ஆகிருந்தது ஸ்லாட்டு. ஸோ சண்டே நைட், அதாவது மண்டே மிட் நைட் 12 மணிக்கு நம்ம வந்து க்யூவில் போய் நிற்கணும். க்யூவில் போய் நிற்கிறதுக்கு நம்ம புஷ்கரணியில் நல்லா அழகாக நீராடிட்டு ஈர துணியோடு போய் நிற்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் அங்கே பிரதட்சணம் பண்ணுறவங்களுக்கான ரூல்ஸு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. செம்ம குளிர் வேறு. திருமலான்னா கேட்கவா வேணும், அவ்வளோ குளிர் நடுங்கிடுச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புஷ்கரணியில் நீராடினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மறுபடியும் அதை வந்து பண்ணிவிட்டு நாங்கள் அழகாக போய் க்யூவில் நின்னோம். 1 மணிக்கு உள்ளே போனோம். ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 4:30 போல் வெளியே வந்துட்டேன் சாமியெல்லாம் பார்த்துட்டு. ஒரு 3 o'clock போல் அங்கே சுப்ரபாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லோரும் பாடுறதுக்கு. அந்த டைமில் தான் நாங்கள் அங்கே பிரதட்சணம் லேடிஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக தான் விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக அது பண்ணும்போது டைரெக்டாக நம்ம சுப்ரபாத சேவா பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப 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 கொடுத்து வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ மார்னிங்கில் ப்ளசண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த திருமலா வைப் வந்து இது மறக்கவே முடியாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மறுபடியும் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் நான் பண்ணதை நினச்சி. அவரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அடுத்தடுத்து வர மந்தில் அவருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும், அவரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இயரும் நான் ட்ரை பண்ணுவேன். பார்க்கலாம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுக்காக எழுதி வச்சுருக்காருன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிக்கு நம்ம அடிக்கடி வந்திருக்கோம், நிறைய தடவை ஸ்டே பண்ணியிருக்கோம், வருஷம் வருவோம். ஆனால் வந்து அங்க பிரதட்சணம் வந்து ரொம்ப ரேர் அண்ட் கேஸ் தான். அது வந்து எங்களோட நீண்ட நாள் வேண்டுதல் பண்ணணும் அப்படின்ட்டு. டிக்கெட் கிடைக்காதனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் இந்த தடவை பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருமலாவில் பாலாஜியோட தரிசனம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். திருமலா உள்ளே வந்தாலே போதும், திருமலா மலை ஏறினாலே போதும், அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து அவ்வளோ நம்மளோட மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு எப்போவுமே திருமலா இஸ் எ ஹெவன் அப்படின்றது என்னோடய மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு போனாவே நம்ம ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே போகிறதுக்கே. ஸோ அதனால் நான் போகணும், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் போயிட்டு அங்கே மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரணுன்றது எங்களுடைய ஆசை. என் ஹஸ்பண்டுக்குமே அதே மாதிரி தான் ஆசை இருக்கும். எப்போவுமே அவர் போவார். பிஃபோர் மேரேஜே அவர் நிறைய தடவை திருமலா தான் அடிக்கடி போவார். எங்களுக்கு பிடிச்ச காடு வந்து பாலாஜி, திருப்பதி பாலாஜி தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிரதட்சணம் பண்ணது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி போயிருக்கீங்களா, அங்கே பிரதட்சணம் பண்ணியிருக்கீங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.